ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மழை சீசனில் அடிக்கடி சளி இருமல் தொல்லைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் மசாலா டீ போடும்போது நம்ம தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அதே சமயத்தில் சளி தொல்லைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே சரியாகும். இந்த டீ செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கல் உரலில் 1 இன்ச் அளவு இஞ்சியை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வர மல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு துளசி இலைகள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு தான் டீ போடுறேன், அதனால் 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக என்ன டீ தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே டீ தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வற்றி வரணும், நல்லா திக்காகணும். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவு பாலை ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயிலையே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போது தான் நம்ம இடித்து வச்சுருக்கிற மருந்தோட சாறு எல்லாமே நல்லா இறங்கும் டீயில். இந்த மாதிரி கொதித்து நல்லா மேலே எலும்பி வரணும். வரும்போது நம்ம திரும்ப தூக்கி ஷேக் பண்ணி ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை ஆற்றிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து குடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு டீ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். தொண்டை ரொம்ப இதமாகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.